தனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. மறைச்சி வச்சுட்டாங்க. மறைச்சி வச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்தி 3 நிமிஷத்தில் போயிட்டாங்க. அந்த தம் பெண் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கவங்க ஜோதி மீனாக்கு இப்போ ஒரு எப்படி ஆறுதல் சொல்ல போகிறதுன்னு தெரியல. புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல ரோலு அன்றைய காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகர்களோடையும் அவங்க நடித்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலேயும் மிக சிறப்பாக பணியாற்றுறாங்க. அத்தனை லாங்குவேஜும் ஒரிஜினலாக பேசி நடிக்கக்கூடிய திறமையான நடிகை, நல்ல டான்ஸர். அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. நல்ல டான்ஸர், நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவியாக இருந்தாங்க. ரொம்ப தைரியமான லேடி அவங்க. அவங்கள பார்த்து பல பேர் நாங்கள்லாம் கற்றுக்கணும். நாங்கள்லாம் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நடிக்கிறேன்னாங்க. அதே மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லாமல் அந்த தைரியத்தோடையே போயிட்டாங்க. சின்ன பொண்ணு மாதிரி ஒரு 16 வயசு மாதிரி அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஒரு டான்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ நடந்த கிரிக்கெட்லேயும் சரி,